நெறைய மிராக்கிள் ரிசல்ட் இதுல நெறைய பேருக்கு நம்ம மிராக்கிள் ரிசல்ட் நெறைய குடுத்துருக்கோம். இப்ப ரீசென்ட்டா என்ன ரிசல்ட் குடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மருதூர் கிராமத்துல அரியலூர் மாவட்டம் மருதூர் கிராமத்துல ஒரு கிட்னி ஃபெயிலியர சரி பண்ணி குடுத்துருக்கோம். டயாலிசிஸ் போய் பெட்ல படுக்க வச்சிருந்தவங்கள கூட்டிட்டு வந்து, இப்ப டயாலிசிஸ்லேருந்து அவாய்ட் பண்ணி குடுத்துருக்குறோம். ஆ அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 75 வயசு ரிட்டயர்டு ஒரு எஸ்ஐக்கு வந்து குடுத்து, அவரு ம கார்ல மாசம் மாதம் போயி ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து, மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. 10 நாள்ல மருந்து, மாத்திரைய தூக்கி குப்பையில போட்டுட்டாரு. அவரால மாடிப்படி நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்தா மூச்சு இரைக்கும். அது சரியாயிடுச்சு. நைட்ல ஒரு 10 தடவ ஒண்ணுக்கு போகும். அது நிப்பாட்டிருச்சு. உடம்புக்கு தேவையான தெம்பு கிடைச்சிருச்சு. அது இல்லாம அவருக்கு காது கொஞ்சம் லேசா கொஞ்சம் மந்தமா இருந்துச்சு. அது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப காது ஃப்ரீயா கேட்குது. இது ஒரு விஷயம் நடந்திருக்கு. அடுத்து என்னன்னு கேட்டா, சேலத்துல மிஸ்டர் பழனிசாமின்னு ஒருத்தரு இந்த எலிசி மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோலப்பொடி அளவு தான் சாப்பிட்டுருக்காரு. 45 நாளா சாப்பிட்டு அவர் ஹார்ட் வந்து 30% தான் இயங்குதுன்னு அந்த சேலம் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது, நான் ஏதோ ஒரு எதார்த்தமா ஃபோன் பண்ணேன். அப்ப இந்த மாரி ஒரு விஷயம் இருக்குன்னா, "நான் இதான் சாப்பிட்டுட்டு இருக்கேனே" அப்படின்னாரு. "நீங்க சாப்பிட்ட அளவு தப்பு. காலையில 1/2 பாக்கெட், சாயங்காலம் 1/2 பாக்கெட் சாப்பிடுங்கன்னு" சொன்னேன். 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, 40% அவருக்கு குணமாயிடுச்சு. இப்ப அந்த ஒரு பாக்கெட் சாப்பிட்ட பிறகு, அவருக்கு கிட்டத்தட்ட 50% குணமாயிருக்கு. இந்த எலுமிச்சம் சாப்பிட்டு. அது அவரு நம்ம சொன்ன அந்த விஷயங்கள் வந்து என்னன்னு கேட்டா, எப்படி சாப்பிடணுங்கிற மெத்தட சொன்னதுனால, அவரு இப்ப குணமாயிட்டு இருக்காரு. அடுத்து இது இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில ஒரு பேஷண்ட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆட்கள் அவரு. அந்த விதைப்பை வந்து ரொம்ப வீக்கமாயி, ஆப்பரேஷன் பண்ணுங்கிற கண்டிஷன்ல இருந்துச்சு. நம்ம குடுத்து, அடுத்த 48 நிமிடத்துல 50% வலி குறைஞ்சு போச்சு. இந்த வலி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒரு பக்கம் இருந்துச்சு. அது ஆணி வேர் எல்லாம் எடுத்ததுனால, 24 மணி நேரத்துல நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அவருக்கு. இப்ப ஒரு இதுவரைக்கும் 3 பாக்கெட் எடுத்துட்டாரு. அவரும் குணமாகிட்டாரு. இருந்தாலும் நான் கன்டின்யூ பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு அவரு சொல்லிட்டாரு. இதுல நெறைய விஷயங்கள் நல்லா நெறைய கிடைக்கிறதுனால, இத நம்பி சாப்பிடலாம். எந்த மருந்து, மாத்திரை இத சாப்பிடுறதுனாலும் சாப்பிடுங்க. இதையும் சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, அவங்க புரிஞ்சுகிட்டு அத சாப்பிட்டு எல்லாருமே குணமாயிட்டாங்க. இத குடுத்ததுக்கு பழனிச்சாமி சாருக்கும், உலகநாதன் சாருக்கும், மிஸ்டர் தலைவர் சாருக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, நன்றி மணிகண்ணன் சார். ஆ நிறைய டெஸ்டிமோனி குடுத்தீங்க. ரொம்ப தேங்க் யூ. கண்டிப்பா உங்களுடைய டீம்ல நெறைய இன்னும் டெஸ்டிமோனிஸ் கண்டிப்பா வரும். சூப்பரா பேசுனீங்க. சார் சரவணன் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க. வணக்கம். பேசலாமா? ம். அனைவருக்கும் வணக்கம். எலிக்சர் மிக்ஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான இந்த மெடிசன் மூலமா இணைஞ்சிருக்கிற இத்தனை உறவுகள் கிடைச்சிருக்குது அப்படின்றது இந்த இறைவன் கிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த எலிக்சர் மிக்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பகிரப்படும். ஆனாலும் இதை பத்தின ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இதை டெஸ்டிமோனியல் நம்ம கொடுக்க போறோம். அதனால சொல்றேன். எனக்கு எலிக்சர் மிக்ஸ் எப்படி அப்படி ஒருத்தர் குடுத்தாரு. வில்சன் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தினாரு. அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு இது குடுக்குறாங்க எல்லாரும் மெடிசின்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து யூஸ் பண்ணோம். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீல் பண்ணேன். நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கிற மாரி ஃபீல் பண்றது வேற. ஆனா உண்மையிலேயே துன்பப்படுறவங்க கிட்ட குடுக்கும்போது, அதோடைய அற்புதம் என்ன அப்படின்றது ஆ நம்ம உணர்ந்தா மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் அவருக்கு வந்து சுகருடைய அளவு வந்து 900க்கு மேல இருக்கும். அவர் வந்து எப்ப மயக்கம் அடிச்சு விழுவாருன்னு அவருக்கே தெரியாது. அவர் வந்து ஒரு மளிகை கடைய நடத்தக்கூடிய ஒரு ஆளு. அவருக்கு வந்து ஒரு 2 பசங்க. சிறு வயது தான். ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப இவர நம்பி தான் அந்த குடும்பமே நடக்குது. இப்போ அவரு அடிக்கடி ஆஸ்பத்திரியில எடுத்துட்டு போயிட்டு அவர சேர்த்து, அதுக்கான செலவுகள் இது எல்லாமே சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவரு எந்த மருந்து குடுத்தாலும், "இல்லங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேங்க. இல்லங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேங்க." இப்படியே சொல்லுவாரு. இந்த எலிக்சர் மிக்ஸ குடுத்தேன். அவரு எப்ப குடுத்தேன்னா, "ஏங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன கைய விட்டாங்கங்க. இந்த தடவ என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. ஆனா இந்த தடவ கைய விரிச்சுட்டாங்க." என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நரம்பு பிரச்சனை, நரம்பு தளர்வு, அதிகப்படியான சர்க்கரை அளவு,
அதுக்கப்புறம் அது இல்லாம இந்த வாதம் அதிகமா இருந்ததுனால இவருக்கு வந்து பெராலிசிஸ் அட்டாக் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. எப்ப வேணாலும் வரலான்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க. அவர் சொன்னாரு, டாக்டரே சொல்லிட்டாங்க, என்னால எதுவும் பண்ண முடியல. டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நான் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கு போயிடுறேன்னு வந்துட்டேன்னாரு. அவர்கிட்ட சொன்னேன், ஒரே ஒரு மருந்து தரேன். சாப்பிட்டு பாருங்க. ஒரு 15 நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவரு சிரிச்சுக்கிட்டே எதுவும் சொல்லாத மாதிரி அதுவும் அதே மாதிரியே தலையாட்டினார். இல்லைங்க, இதை மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிக்சர் மிக்ஸை முதல் தடவையா கொடுத்தேன். ஒரு 4 நாள் நான் பேசவே இல்லை அவர்கிட்ட. 5வது நாள் அவர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு, ஐயா நிக்கவே முடியாது என்னால. தொடர்ந்து நின்னாலே மயக்கம் வரும். இப்போ தொடர்ந்து நிக்க முடியுது. நான் கடையில ஏன் இப்படி இவ்வளவு சுறுசுறுப்பா எப்படி வேலை செய்யறேன்னு என் மனைவி கேக்குறாங்க. வரவங்கலாம் உங்க முகம் மாறி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து முகமே மாற்றம் இருந்தது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க, நீங்க இப்ப சொல்லாதீங்க. இதை முழுமையா முடிங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 15 நாள் முடியறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு கேட்கிறாரு, சார் அந்த மெடிசன் காலியாக போகுது, கொடுக்குறேங்க. இன்னொன்னு கொடுத்தேன். அடுத்தது அந்த 2 பாக்கெட் முடிவுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% பிரச்சனைகளை வந்து தாண்டி வெளியே வந்துட்டாருங்க. இதை வந்து அஹ், எப்படி சொல்றது, ஒரு மிராக்கல்னு சொல்லணும். அது வேற என்ன சொல்ல முடியும். ஏன்னா நான் கொடுத்து அவங்களோட குடும்பம் சந்தோஷப்படுறதை நம்ம பார்க்கும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்க, அது எத்தனை கோடி கொடுத்தாலுமே வராதுங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மெடிசன். இதை வந்து நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன்னா, நாங்க சின்ன வயசுல இப்போ இந்த மெடிசன் ஃபீல்ட்ல வரும்போது சொல்லுவோம், இந்த காயக்கல்பம்னு ஏதோ ஒன்று இருக்கு, அதெல்லாம் சாப்பிட்டா வந்து இளமை மாறாம அப்படியே இருக்கும், அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலேயே காயக்கல்பம்ன்றது ஒண்ணு இருக்குன்றத நான் எலிக்சர் மிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்பினேன். ஒரு டாக்டரா என்னுடைய இது வந்து எலிக்சர் மிக்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. அதை அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு வந்து இந்த இந்த இதுவே இந்த தலைமுறைகளே வந்து நமக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தகும். நன்றி. மீண்டும் இன்னொரு டெஸ்ட்மோனியில நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். எல்லாரும் சாப்பிடுங்க, உடம்ப நல்லா வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். Yes, doctor. Yes, doctor. Thank you so much for your wonderful testimony, Dr. Sir. ஸோ ஒரு டெஸ்டிமோனி கொடுத்தாலும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. சார் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மைதான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து யார்கிட்ட சொல்லும் போதும் ஆப்போனன்ட் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கலாம். சில பேருக்கு இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு கூட மிராக்குலஸ் ஆன அந்த தாட்லாம் வரலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த பொருள் வந்து ஒரு உண்மையான அற்புதமான ஒரு பிளஸ்டான ஒரு திங்குன்னே தான் சொல்லணும். சார் சொன்ன மாதிரி இது ஒரு வண்டர்ஃபுல் மிராக்குலஸ் ஆன ஒரு யூனிக்னஸ் ஆன ஒரு ப்ராடக்ட் நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ். யாருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஹெட் டு டோக்கும் வண்டர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டெஸ்டிமோனிஸ். சார் நான் உங்ககிட்ட இருந்து திருப்பி நெக்ஸ்ட் வீக்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமான டெஸ்டிமோனிஸ் எதிர்பார்க்கிறோம். ஸோ உங்களோட ஃபீல்டு அந்த மாதிரியான ஃபீல்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் மூலயமா நிறைய பேருக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உங்க மூலியமா கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா இறைவன் அருள் செய்யட்டும். தேங்க்யூ சார். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரமசிவம் சார். பரமசிவம் சார், கரெக்டா பேரு இருக்கீங்களா? ஓகே. எஸ் சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். பரமசிவம் சார். யா. கோவர்தனன் சார். பரமசிவம் சார், நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் சைன் இன் பண்ணிட்டு வாங்க. கோவர்தன். ஹலோ. எஸ் கோவர்தனன் சார், வெல்கம். வணக்கம் மேடம். என்னுடைய பேர் கோவர்தன். நான் சென்னையிலிருந்து பேசுறேன். எனக்கு வந்து தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு காலமாக சுகர் இருந்தது. இந்த சுகருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சுகர் பிபி 2 இருந்தது. அதனால எனக்கு வந்து அந்த கொரோனா டைம்ல எனக்கு பூஜை பண்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. வச்சிருக்கேன். ஸ்டண்ட்ல மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கேன். சேம் தான் படுத்தேன். அந்த மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கேன். இருந்தும் இந்த சரியான
மாத்திரையும் விடல, நான் இதையும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து நான் இதை கிட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் தொடர்ந்து. இதுல பார்த்தா எனக்கு வந்து பிபி, சுகர் எல்லாமே நார்மலுக்கு வந்துட்டு இருக்கு. அது எனக்கு வந்து இந்த சுகருக்கு நிறைய தான் சாப்பிட்றேன், கண்ட்ரோல் தான் இல்லை. இருந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுற முடிய மாட்டேங்குது. ஸோ அதுவும் எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அதிகமாக சாப்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் தெரியல, நார்மலாக இருக்கு. அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப இதுதான் வந்து எனக்கு வந்து யூரினே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சொட்டு சொட்டா போகும், யூரின் போக முடியாது, எரிச்சல் அதிகமாக இருக்கும். இது மாதிரிலாம் சூழ்நிலை. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த எலிசமிக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் கிடையாது, அதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சுங்க. யூரின் ப்ராப்ளம் நார்மல் ஆயிடுச்சு. அந்த ப்ராஸ்டேட் சொல்லக்கூடிய எனக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த ப்ராஸ்டேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 hour டைம் யூரின் போயிட்டு இருப்பேன். அந்த யூரின் போகிறது எனக்கு வந்து இன்னைக்கு சுத்தமாக இல்லை, நார்மல் 0 ஆயிடுச்சுங்க. எப்பயுமே மாம்பழம் போகிற மாதிரி போகுது. இப்போல்லாம் ஒரு 3 or 4 hours ஆயிடுது. முன்னெல்லாம் பஸ்லையும் பஸ்ஸில் எதுவும் போகவே முடியாதுங்க. கார்லேயோ ட்ரெயினில் எதுவும் போவேன் நான். இல்லைன்னா அந்த பிரயாணத்தை தவிர்த்துருவேன், போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை எலிசர் மிக்ஸ் வந்து எனக்கு நார்மல் பண்ணி கொடுத்துச்சு. மூட்டு வலி தாங்க பயங்கரமா இருந்தது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. வாரத்துக்கு 4 முறை போய் பிசியோதெரபி போவேன். பிசியோதெரபி போயிட்டு டெய்லி வச்சுட்டு வருவேன். வச்சுட்டு எனக்கு வந்து அது சில டைம் எனக்கு கொப்பளமே ஆகிப்போச்சு. அந்த சூடு மாதிரி ஒரு ஒத்தரம் கொடுப்பாங்க இல்லையா, ஹீட் கொடுக்கும்போது அளவுக்கு அடுத்த ஹீட் எனக்கு தெரியாத கொடுத்துட்டேன். ரொம்ப ஹீட் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் அவஸ்தைப்பட்டு அது நார்மல் ஆகிட்டு திருப்பியும் போய் பிசியோதெரபி கரண்ட்ல ஒண்டி வச்சுட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வாரத்துல 4 நாள் வச்சாதான் நான் நடக்க முடியும், போக முடியும். இன்னைக்கு எலிசர் மிக்ஸ் சாப்பிட்டுட்டு சுத்தமா 0 ஆகி போச்சு, எதுவுமே கிடையாது. அந்த மூட்டு வலின்ற ப்ராப்ளமே ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே நார்மல் ஆகி போச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து நமக்கு கிடைச்சது. நான் இறைவன் ரொம்ப நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இது எல்லாரும் கிடைக்கணும், என்ன மாதிரி அவஸ்தைப்படுறவங்க அனைவருக்கும் இது நல்ல ஒரு பயன் பெறணும்னு நினைக்கிறேன். நான் இந்த கால் எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், டைஜஷனு, மோஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ், இந்த குடல்ல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு, அப்புறம் வந்து இந்த பல்வலி, கண்ணு தெரியாம இருக்கிறது, என் பக்கம் ஒரு காது கேட்காம இருக்குது பாருங்க, அது கொஞ்சமா கேட்டு எனக்கு லெஃப்ட் சைடு மட்டும் காது கேட்கல, ஒரு 5 வருஷமா கேட்கல. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் ப்ளஸ் ஆகிட்டு வர மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா முன்னெல்லாம் லேசான சவுண்ட்லாம் கேட்காது, இப்போ லேசான சவுண்ட்லாம் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு நல்லா இப்போ கேட்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க சார் சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே காது நல்லா கேட்கும்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ உடல்ல வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குதுங்க. இப்போ நிறைய பேர் கொடுத்துருக்கேன், நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லேடிஸ் கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்துருக்கா மாதவிடாய் பிரச்சனைலாம் வந்து நார்மல் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து அந்த வலி பயங்கரமா இருக்கும், அந்த வலியெல்லாம் வந்து இன்னைக்கு நார்மல் ஆகி போச்சுங்க. ஸோ திரும்ப ஒரு முறை பொருளை கொடுத்து என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டு வராங்க. நான் ஒரு கொஞ்சம் பேர் தான் பார்த்தேன், திருப்பி திருப்பி வாங்கிட்டே இருக்காங்க என்கிட்ட பொருள் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது மாதிரி என்னன்னா ஒரே ஒரு விஷயங்க, என்னன்னா முதல்ல சாப்பிட்டு ஒரு 2 நாளைக்கு பயங்கர வலிக்குதுன்னு சொல்றாங்க எல்லாருக்கும். எனக்கு வலிக்குதான், முது வலிக்குது, இடுப்பு வலிக்குது சொல்றாங்க. சில இதான் சொல்றாங்க, சார் நான் 2 குழந்தை பெற்றுட்டேன், அந்த குழந்தை பெற்றுன்னு அவ்வளோ அவசரப்பட இது அவ்வளோ அவசரப்பட்டேன்னாங்க. வலி இருக்குதான் செய்ய கிளன்சிங் ஆகும்போது 2 நாள் விட்டுட்டு நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அந்த வலி பொறுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த சக்தி வேணும். இதை எல்லாரும் சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா எனக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா சொல்லாம கொடுத்துட்டு வலியெல்லாம் பெஜாப்படுறாங்க. சொல்லி ஒரு 2 நாள் மட்டும் பெயின் இருக்கும், அப்போ வலியை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து எடுத்து நார்மல் ஆயிடுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ஒரு சஞ்சீவி மூலிகையான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஆஸ்துமா ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் எல்லாமே இங்கே நார்மலுக்கு ஆகி போச்சுங்க. படிக்கல பெட்டில் படுத்தவங்களாம் இன்னைக்கு நார்மலாக ஏஞ்சி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. சேலஞ்ச் பண்ணி நான் ப்ராடக்ட் தராங்க. இப்போ எல்லாமே என்ன பண்ணேன், இது சாப்பிடுங்க, சரியா வரலங்க பாக்ஸ் லிட்டர் நான் கொடுத்து காசு தரேன்னு சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்ல ப்ராடக்ட் நான் நிறைய சேல்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய தைரியமா நீங்க முதல்ல நம்பணுங்க, அப்புறம் தான் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து கொடுக்கும்போது நான் வந்து அஷூரன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இது கொடுத்தா சரியா அப்படின்ட்டு. அதனால தைரியமான கொடுத்து தைரியமான சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இது அற்புதமான ஒரு மூலிகை, தயவுசெய்து யாரும் இதை விட்டுடாதீங்க அப்படின்னு தான் நான் எல்லாருக்கும் நான் அறிவுரையா சொல்லிட்டு இருக்கேன். அற்புதமா இது நமக்கு கிடைச்சிருக்குது. திரு பழனிசாமி சார் அவர்களுக்கும், சில மேடம் நிஷா மேடம் அவர்களுக்கும், சாலமன் சார் அவர்களுக்கும் இந்த கம்பெனியை நல்லா கொண்டு போறதுக்கும், இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் கொடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு பெரிய பெரிய நன்றி சொல்றேன் சார். அப்படிப்பட்ட ஒரு நன்றி நமக்கு இந்த எலிசர் மிக்ஸ் கிடைச்சிருக்கு. நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். எல்லாரும் சாப்பிடுங்க. நன்றி. எஸ் கோவர்தனன் சார், ரொம்ப நன்றி. ஸோ எலிக்சர் மிக்ஸ்ல வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் ஷார்ட் டேர்ம்ல ஹெல்த் ரீதியா அடைஞ்ச ஒரு நபர் அப்படின்னா அது நம்மளுடைய கோவர்தனன் சார் தான்.
இப்ப நிறைய என்கிட்ட டெஸ்டிமோனிஸ் நீங்க ஆமா எப்பவுமே குடுப்பீங்க. இந்த வாட்டி நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. ஏ டு இசட் பிரச்சனைக்கு சொல்யூஷன் இது ஒண்ணுதான். ஏதோ ஒரு பிலிம்ல சொல்லுவாங்கல்ல, எனக்கு ரைட்ல வந்து பேசாதயா, லெஃப்ட்ல வந்து பேசியா, ரைட்ல காது விழுகாது. எனக்கு கிட்னி பிரச்சனையா, எனக்கு பிரெயின்ல பிரச்சனையா, எனக்கு டிபியா, அப்ப ஒரு பாட்டில் விஷத்த வாங்கி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய விஷயத்த பொறுத்தவரையும் நீங்க என்ன பிரச்சனைன்னு வந்தாலும் ஒரு சேஷெட் நீங்க ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுங்க. எல்லா விதமான பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிவாரணம் வந்து உண்டு அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொன்னீங்க. ரொம்ப தேங்க் யூ கோவர்தனன் சார். கண்டிப்பா நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் கண்டிப்பா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் மூலியமாக மேம்படுறதுக்கு இறைவன் அருள் செய்யட்டும். தேங்க் யூ. வணக்கம் மேடம். அதுல இன்னொரு விஷயமும் நீங்க ஆட் பண்ணணும். இப்ப அவர் வீடியோல வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் ஷேர் பண்றாரு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் அவரோட மூஞ்சியில வந்து ஒரு தேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே நல்ல பல ஒரு க்ரோயிங் யங் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நம்ம குரூப்ல இருக்காரு அவர். Of course, I agree with you, யோகி டாக்டர் சார். எஸ் கரெக்ட். கோவர்தனன் சார் அவங்க உங்களை ரொம்ப ரசிக்கிறாங்கங்கிறது சிம்பாலிக்காவே சொல்றாரு. அது உண்மையும் கூட. நம்மளுடைய ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணவங்களுக்கு இளமை திரும்புதல் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நாங்க உண்மையிலே கோவர்தனன் சார் எவ்ரி வீக் உங்களோட சேஞ்சஸ் அதுவும் லைவா பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் டைம்லி கமெண்ட் யோகி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ் பரமசிவம் சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். பரமசிவம் சார், உங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியுதுங்களா பரமசிவம் சார்? ஓகே. திலீப் சார் ஃப்ரம் கேரளா ஐ திங்க். திலீப் சார், திலீப் சார் ஃப்ரம் கேரளா கரெக்ட்டுங்களா? திலீப் சார் அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? நான் உங்களை ஹோஸ் கொடுத்திருக்கேன் சார். ஸோ அன்மியூட் பண்ண முடியாதவங்க தயவு செஞ்சு ஒன் கிளான்ஸ் வெளியில போயிட்டு திருப்பி வந்து ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணலாம். ஏன்னா நான் கோஹோஸ் கொடுத்து உங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியல அப்படின்னா அது உங்க சைட்ல தான் ஏதாவது இஷ்யூஸா இருக்கும். ஸோ ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் யோகி, நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஜென்ரலா இப்ப ரீசெண்டா நீங்க பாப்பீங்க வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும். எஸ் மேம். யோகி சார், யூ கேன் கண்டினியூ நவ். யோகி சார், யூ கேன் ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல இந்த நீங்க பாக்குற ரீல்ஸ் எல்லாம் நிறைய வந்து ஆரோக்கியம் சம்பந்தமான நியூஸை பார்த்துட்டு இருக்கோம். இது சாப்பிட்டா பெட்டர், அது சாப்பிட்டா பெட்டர், இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. எஸ்ஆர்எஸ் இப்ப கடந்த 20 வருடங்கள்ல டாக்டர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருக்கு. எஸ், ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு. மருந்து மாத்திரைகளோட புதுசா நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. புது புது மிஷின்ஸ், ஏஐ டெக்னாலஜியில ரோபோட்டே போய் சர்ஜரி பண்ற மாதிரி இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இருந்ததுனாலும் நோயாளிகளோட எண்ணிக்கை ஏன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு? இது பெரிய கேள்வியா இருக்குல்ல நம்ம எல்லாருக்குமே. இது எல்லாம் வளர்ந்துருக்குன்னா நோயாளிகளோட எண்ணிக்கை கம்மியா இருக்கணும். கரெக்டு தானே? அதே மாதிரி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த சிவப்பு முக்கோணம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரு ஆடு பார்த்திருப்போம். நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு தெருவுக்கு, ஒரு ஊருக்கெல்லாம் இல்ல, தெருவுக்கு ஒரு இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த மெடிக்கல் மாஃபியானாலையும் நம்ம உணவு முறை மாற்றத்தினாலையும் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விட இந்த டெக்னாலஜி, நம்மளோட லைஃப் ஸ்டைல், நைட்டு தூங்காம முடிச்சுட்டு இருக்கிறது, கண்ட நேரத்துல சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஆரோக்கியத்தை பாதிக்குது. அதுக்கு சரி பண்றதுக்கு யார்ட்டையாவது வழி இருக்குன்னா கண்டிப்பா இல்லை. ஆனா நமக்கு ஒரு அமிர்த கலவை கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இப்ப நான் ஆக்சுவலா ஒரு 15 வருடங்களா அந்த ஹெல்த் ஓரியன்டான ஃபீல்டுல டிராவல் பண்றதுனால
ஆல்ரெடி ஐ எம் ஹெல்த்தி. யாராவது கேட்டா இப்ப சார் சொன்ன மாதிரி ஏஜ் என்னன்னு கேட்டா 33 தான் சொல்லுவேன். ரொம்ப உஷாரா யாராவது நீங்க என்ன வருஷம் பிறந்தீங்கன்னு கேட்டா மட்டும்தான் என்னோட இயர் ஆஃப் பர்த் சொல்லுவேனே தவிர ஏஜ் கேட்டா 33 தான் சொல்றது பழக்கம். அப்ப இதே மாதிரி இளமையாவே இருக்கணும் அப்படின்னா நம்மள வாழ்க்கை முறையில சில மாற்றங்களும் சில உணவு முறை மாற்றங்கள்லயும் தொடர்ந்து இருக்கணும். அதையும் தாண்டி இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட சில நிறைய பெனிஃபிட் என்னோட லைஃப்ல இருக்கிறத பார்த்தேன். ஆரோக்கியமா இருக்கிறவங்க மேலும் மேலும் ஆரோக்கியமா ஆகுறது எப்படின்னு, குறிப்பா நம்முடைய திருமண வாழ்க்கையில இங்க சில சகோதரிகளும் இருக்காங்க, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேச வேண்டியிருக்கு. ஜெனரலா இன்னைக்கு 100க்கு 70 பெண்கள் இந்தியால கிளைமேக்ஸ்ங்கிறது அடையல, உச்சகட்டம் அடையல, ஆர்கசம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு மியூட் பண்ணிடுங்க மேடம். ஓகே, இப்போ பேசுங்க. எஸ் எஸ் எஸ். இப்ப 100க்கு 70 பேர் அந்த பரவச நிலையை அடையாத சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா இந்த பொருளை எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே நான் கொடுத்த இடத்துலயும் சரி எனக்கும் சரி மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. ஹெல்த்தியா இருக்கிறது இன்னும் பெட்டரா இருக்கு. இதுல ஒரு கவிதை வரும் 20 படத்துல, 90 நிமிடங்கள் தான் 90 நிமிடங்கள் தொட்டணைத்த நேரம் தான் 200 ஆண்டுகளாய் இதயத்தில் கணக்குதடின்னு. அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அதே மாதிரி ஒரு இனிமையான தாம்பத்தியம் அடையறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஜி சார். டியர் லீடர்ஸ், யாரும் நீங்க கோஹோஸ் கொடுத்துருக்க யாரும் அன்மியூட் ஆல் கொடுக்காதீங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகும் டெஸ்டிமோனி கொடுக்குறவங்களுக்கு. பரமசிவம் சார் ஆர் திலீப் சார்? திலீப் சார், யா அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். திலீப் சார் ஆர் பரமசிவம் சார்? பரமசிவம் சார், வெல்கம் சார். ஹலோ. யா, இப்ப கேக்குது. கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார். பரமசிவம், அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டம். எலிக்சர் மிக்ஸ் குடும்ப உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஹலோ, நீங்க கன்டினியூ பண்ணுங்க பரமசிவம் சார், நீங்க கன்டினியூ பண்ணுங்க. எனக்கு இந்த எலிக்சர் மிக்ஸை அறிமுகப்படுத்துறது கும்பகோணம் உலகநாதன் சார் தாங்க. அது எனக்கு ஒரு 7 வருஷமா அவர் பழக்கம். வருவாரு, சொல்லுவாரு, அதை நான் சரியா எடுத்துக்கலைங்க. எனக்கு குடும்பத்துல என் ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, சொன்னாரு, வாங்கி சாப்பிட்டோம். அதாவது அவங்களுக்கு இந்த பீரியட் டைம் சரியா அது வராது, மாசத்துக்கு வராது. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஒரு 15 நாள் அவங்க அந்த தொந்தரவுல இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது டாக்டர் நீங்க 2 வருஷமா வந்துட்டுறீங்க, நீங்க கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இப்படி சொல்லும் போது என்ன வயசு, அவங்களுக்கு 35 வயசு தானே ஆகுது, எப்படி ஆப்ரேஷன் பண்றதுன்னு நம்ம ஒரு மனக்கவலை இருந்து அன்னைக்கு பார்த்து வந்தாரு. இவர் வந்தது போல, நான் ஒன்று சொல்றேன், நீங்க இதை சாப்பிடுங்க, நீங்க அப்புறமா பணம் கொடுங்க. ஏன்னா ஒரு 7 வருஷம் நமக்கு பழக்கம் தானே கொடுத்தாரு. என்னையா ஒரு டாக்டர் எம்டி எம்எஸ் பண்ணாததே அந்த பவுடர் பண்ண போது அப்படின்னு நானும் கொஞ்சம் இதாக தான் பேசினேன். இல்லை நீங்க சாப்பிடுங்க, எம்எல் நம்பிக்கை இருந்தால் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க, சரியா இருந்தால் நீங்க பணம் கொடுங்க அப்படின்னாரு. சரி போ, நமக்கு ஒரு நல்ல விஷயம் தானே பண்ணுவார் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டோம் மேடம். அந்த மாத்திரையை எடுத்துக்கவே இல்லை, அந்த மாத்திரையை அப்படியே வச்சுட்டோம். அவங்களுக்கு அவர் சொன்ன போல 3 நாள் அந்த பீடிங் நின்றுச்சு. அடுத்த 15 நாள் அவங்களுக்கு சுகரும் சரியாயிடுச்சு. அப்புறம் எண்ணெயும் சாப்பிட சொன்னாங்க. எனக்கு ஒரு 10 வருஷமா அந்த பேக் பெயின் இருந்தது. பேக் பெயின் சூப்பரா ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு 1 மாசம் கழிச்சு எங்க மாமா ஒருத்தவர் வெள்ளத்துல, அவங்களுக்கு பழனிவேல்னு, அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க இந்த அக்காவுக்கு ஒரு கட்டி வயித்துல ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தான். குடுகுடுன்னு ஓடும் வரும்பாங்க. அந்த கட்டி சரியாயிடுச்சுன்னாங்க. எங்க மாமா ஒரு 18 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்காரு. மற்றபடி நம்ம இப்போ எல்லாமே சொல்றாங்க. அதை போல சொல்ற போல அவங்களுக்கு இந்த பால் உணர்ச்சிலாம் நல்லா இருக்கு. இளமையில நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அதை போல இப்போ நான் இருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல என் டீம்ல நான் ஒரு 200 பேர்கிட்ட பேசியிருக்கேன். 30 பேர் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய அடுத்தடுத்த ப்ரோக்ராம்லாம் என்னுடைய இதெல்லாம் நான் சொல்றேன் மேடம். நன்றி. தேங்க்யூ பரமசிவம் சார். நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. எஸ்
திலீப் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். திலீப் கேக்குதா? சார். வாய்ஸ் ஆடிபிள்? வாய்ஸ் ஆடிபிளா? எஸ் ஆடிபிள். வெல்கம் சார். வெல்கம். வெல்கம் 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 ஆல் ஆஃப் யூ மை எலக்ட்ரிமஸ் ஃபேமிலி. என் பேரு திலீப் குமார். நான் கேரளாவில் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளாச்சு அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு. எனக்கு அதாவது நிறைய அந்த டைம் இஷ்யூ நம்ம டிராவலிங் அதுதான். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஆல் ஆஃப் மை எலிக்சர்மிஸ் ஃபேமிலி. ഞാൻ இந்த எலிக்சர்மிஸ் எனக்கு 2019 தான் கிடைச்சிட்டு. என்ன ஒரு எலிக்சர் தான், அந்த அமிர்து தான் அமிர்து. எனக்கு கண்டிப்பா அப்படி சொல்றதுக்கே அப்படி பெரிய கான்ஃபிடன்ஸ். என்ன எந்த ப்ராடக்ட் கிடைச்சு நிறைய பேர் என்ன அப்படி டாக்டரே அந்த மாதிரி தான் என்ன நினைக்குதுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு எனக்கு இது ரெடி பண்றதுக்கு கடவுளா ஒரு கிஃப்ட் தந்த போல தான் நான் அது அப்படி காப்பாத்து இருந்தது. அப்படி இது அதுக்கு பழனிசாமி சாரும் சோழமன் சாரோடும் எனக்கு நிறைய ஒருபாடு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருக்கு. கேக்குதா? வாய்ஸ் ஆடிபிளா? யா பக்கா. வெரி கிளியர் சார். யூ கேன் கோ அஹெட். ஓகே. அப்ப எனக்கு കഴിഞ്ഞ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஜூம் மீட்டிங்ல ஒரு விஷயம் சொல்றதுக்கு நிறைய ரொம்ப ஆசை வந்திருக்கு. என்ன இது மியூட் பண்றதுக்கு எனக்கு முடியல. ஏதாவது இங்க நெட்வொர்க் இஷ்யூ தான் இருந்து. என்ன நம்ம இந்த இது ஜூம் மீட்டிங்ல இப்ப எவ்வளவு பேர் இருக்கு எனக்கு தெரியும். 100க்கு மேல இருக்கு நினைக்குது. அவருക്കൊക്കെ ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் தான் அது. அந்த நியூஸ் என்ன தெரியுமா? நம்ம ஒரு 10 நாள் இப்போ 10 நாளாயிடுச்சு அந்த இது ஆயிட்டு. ஒரு 20 days பிஃபோர் தான் நம்ம எலிக்சர்மிஸ் கொடுத்துருக்கு. நம்ம காலிக்கட் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் அந்த பாலகிருஷ்ணன் சார் அந்த ஆளுக்கு தான் கொடுத்துருக்கு. அந்த ஆளுக்கு என்ன விஷயம் வந்திருந்து, அந்த ஆளு ரிட்டையர்ட் ஆகி கொஞ்சம் ஏஜ் ஆயிருந்து அந்த ஆளு அப்படி நடக்கிற சமயம் கீழே வீணாச்சு. அப்ப நம்ம ஹெட் போய் எங்க போய் அப்படி தட்டிட்டு அப்படி ஹாஸ்பிட்டல் போய் நோக்கியப்போ நம்ம ஹெட் பிளட் க்ளோட் ஆயிருக்கு. பிளட் க்ளோட் ஆகி அப்படி ஸ்கேனிங் எல்லாம் பண்ணியிருக்கு. அவரு சொன்னு அந்த பிளட் க்ளோட் ஆயிருக்கு. 10 நாள் കഴിഞ്ഞാ ஏதாவது ஒரு சர்ஜரி தான் கண்டிப்பா வேணும், இல்லாட்டினா இது பிரச்சனை தான் சொன்னிட்டு அந்த ஆளு நிறைய நாலேஜ் தான் அந்த ஆளு ஓகே 10 நாள் കഴിഞ്ഞ് வந்தேனா சொன்னிட்டு அந்த ஆளுக்கு நம்ம ஆம்வேல் வேலை பண்ணியிருந்த ஒரு ஆள் இருக்கு. ஆம்வேல் நல்ல ட்ரைனிங் கிடைச்ச ஒരാള്. அந்த ஆளு நம்ம எலிக்சர்மிஸ் கஸ்டமர். அந்த ஆளு இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. இது எலிக்சர்மிஸ் தான், இது ஸ்டெம் செல்ஸ் தான், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு. அந்த ஆளு ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் இருக்கு. இந்த ஆளுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு தான் அவரு டேட் கொடுத்துருக்கு. 10 நாள் நம்ம எலிக்சர்மிஸ் அந்த ஆளு யூஸ் பண்ணிட்டு டெய்லி 2 டைம்ஸ் வச்சு அப்படி சாப்பிட்டாச்சு. 10 நாள் കഴിഞ്ഞ് அங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்ஸ் பார்த்து அந்த பிளட் க்ளோட் ஆயிருந்து. அது ஸ்கேனிங்லൊക്കെ தெரியுது. அந்த பிளாக் போல அப்படி ஸ்கேனிங் இது வருது. 10 நாள் കഴിഞ്ഞ് போயப்போ அந்த அக்க பிளட் சர்க்குலேஷன் நடக்குது. அங்க லைன் போல பிளட் அப்படி போகுது. அந்த ஆளு பெரிய ஹாப்பி ஆச்சு. என்ன அல்லாட்டினா அது சர்ஜரி மேஜர் சர்ஜரி தான் சொன்னது. 75% ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு குறைஞ்சிட்டு நம்ம எலிக்சர்மிஸ் சாப்பிட்றதுக்கு 75% டாக்டர் சொன்னிட்டு என்ன சாப்பிட்டு அப்படி கேட்டுட்டு இந்த ஒரு மிராக்கள் நடந்துட்டு சொன்னிட்டு 10 நாளுக்குள்ள அல்லாட்டினா மேஜர் சர்ஜரி தான். ஹெட் அப்படி இதாக்கி மேஜர் சர்ஜரி. இந்தது நம்ம எலிக்சர்மிஸ் சாப்பிட்ட காரணம் அந்த ஆளுக்கு அந்த மேஜர் சர்ஜரி ஒழிவாயிடுச்சு. அந்த திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ அங்க பிளட் அப்படி ஃப்ளோ வருது. அப்போ டாக்டர் சொன்னு 75% ஸ்ப்ரெட் ஆகுன ரேஷியோ அதுதான் அந்த பிளட் க்ளோட்டிங் ரேஷியோ 75% ரெடியூஸ் ஆயிட்டு சொன்னிட்டு அதுக்கு தான் சின்ன கீஹோல் சர்ஜரி நடத்திட்டு 3 லட்சம் தான் அதுக்கு கீஹோல் சர்ஜரி. அதுக்கு இந்த ஆளுல எல்லாமே ரிகவர் ஆயிடுச்சு. பெரிய ஹாப்பி ஆச்சு. அந்த ஆளு அதுக்கு பிறகு திருப்பி ஒரு பாக்ஸ் வாங்கிடுச்சு. பாருங்க 1 பாக்ஸ் தான் வாங்கியிருக்கு. இது அந்த ஆளு திருப்பியும் ஒரு பாக்ஸ் வாங்கிச்சு. വീണ്ടും அகைன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஆளு ரிசல்ட் எல்லாமே தரான் சொன்னிட்டு அந்த ஆளு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாருமே தரான் சொன்னிட்டு இந்த மாதிரி தான் பெரிய ரிசல்ட் இப்போ 10 நாள் முன்னாடி வந்தாச்சு. இனியும் நிறைய ரிசல்ட் இருக்கு. അതൊക്കെ നെക്സ്റ്റ് സൂം മീറ്റിംഗ് ഞാൻ சொல்லிடலாம். இது ഞാൻ அந்த சமயம் சோழமன் சாரை விളിச்சு சொன்னிட்டு நமக்கு ஒரு பெரிய ரிசல்ட் இப்போ இங்க வந்துச்சு இருந்துட்டு அதுவும் பெரிய வாத்தியார் இந்த மாதிரி ரிசல்ட் வந்தாச்சு. திலீப் சார். ஓகே. இதான் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க மீட்டிங்ல வந்து டெஸ்டிமோனி கொடுத்தது. சோ எவ்ரி வீக் நாங்க உங்களை எதிர்பார்க்கிறோம் திலீப் சார். ஓகே நெக்ஸ்ட் வேற ஏதாவது டெஸ்டிமோனி சொல்லிடலாம். என்ன
எனக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆளு இப்ப என்னோட கஸ்டமர் பாருங்க. எனக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் ஏதோ டாக்டர் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்த அதே ஆளு என்னோட கஸ்டமர். அந்த ஆளு வேற டெஸ்டிமோனியல்ஸ் வந்துட்டு அது நெக்ஸ்ட் நீங்க சொல்லலாம். அது இதுக்கு பெரிய டெஸ்டிமோனி. இந்த அப்போ மாதிரி கடவுளை தான் இது நம்ம ம், கடவுளை gift தந்த ப்ராடக்ட். இது யாருக்குமே தெரியா. yeah, இங்க நம்ம சொல்லி இருந்தா கரெக்ட் சொல்லி கொடுத்திருந்தா correct. இந்த ப்ராடக்ட் நிறைய நமக்கு சேல் ஆகிடும். ம், correct. அதே அதே சார். ஸ்டெம் செல்ஸ் Yeah. இந்த மாதிரி ஸ்டெம் செல் நம்ம பாடியில வேலை பண்றது அது சாப்பிட்ட ஆளுக்கு தான் தெரியும். நம்ம சுகர் இருந்தா சுகர் நம்ம பேப்பர்ல போட்டு SUGAR அப்படி எழுதியிருந்தா யாருக்கும் தெரியா. அது நம்ம வாயில போட்டே தான் சுகர் தெரியும். அதுதான் இது சாப்பிட்ட யாருக்கு தெரியும் இது என்ன. அல்லாட்டினா என்ன இது சுகர் அப்படி படிச்சா SUGAR சுகர் என்ன தெரியும் யாருக்கும் தெரியாது. அதான் நம்ம வாயில் இருந்தாதான் தெரியும் சுகர் என்ன. அதுதான் Yeah, such a nice person, Dilip sir. Thank you so much. Actually, Dilip sir பாத்தீங்க அப்படின்னா traveling 7 years, 7 வருஷமா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் அற்புதமான ஒரு மிகப்பெரிய லெவல் இருக்கக்கூடிய ஒரு நபர். சோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் நம்மளுடைய ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு அவங்களுடைய கஸ்டமரா வந்து டிராவல் பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து திலீப் சார் வந்து டெடிகேஷனா இந்த எலிக்சர் மிக்ஸே பண்ணிட்டு இருக்கிறது சக்சஸ்ஃபுல்லான விஷயம். 2வது நம்மளுடைய ப்ராடக்டுடைய தன்மை, ப்ராடக்டுடைய மெய்ப்பொருள். ஸோ ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது எந்த காலத்துக்குமே நின்று பேசும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி. ஒரு பிளட் கிளாட்டிங் ஒரு நபர் அவங்களுக்கு எலிக்சர் நடக்க வேண்டிய சர்ஜரியை ப்ரிவென்ட் பண்ணி கொடுத்து கியூரபிள் கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்டிமோனி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் திஸ் டெஸ்டிமோனி திலீப் சார். The happy Segar sir. Thank you all of my family. யாரும் வந்து அன்மியூட் பண்ண வாபஸ் கொடுத்திருக்கோம். தயவு செய்து அவங்க யாருமே வந்து தெரியாம அன்மியூட் ஆல் கொடுத்துடுறீங்க. சோ அப்படி பண்ண வேண்டாம். சேகர் சார். மேடம் வணக்கம் மேடம். நான் கொஞ்சம் அவைலபிளா இல்ல மேடம், ப்ளீஸ். ஓகே ஓகே தேங்க்யூ. வினோத் சார். வினோத் டாக்டர் வினோத் ஸ்டீஃபன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்ல நீங்க இன்னும் மியூட்ல தான் இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். நான் இப்பதான் இல்ல மறுபடியும் அன்மியூட் ஆயிட்டு இன்னொரு வாட்டி பண்ணுங்க. இப்ப கேக்குதுங்களா மேம்? இப்போ ஓகே, ஆடிபிள். எஸ், கோ ஹெட் சார். நான் ஜான் பேசுறேன் மேம், சேலத்துல இருந்து ஜான். என்னோட செல்லுல சரியா டவர் இல்லாதனால சன்னோட செல் வாங்கிட்டேன். ஓகே ஜான் மேம், எனக்கு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த ரவி சாருக்கும் எடப்பாடி சண்முகம் சாருக்கு நன்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் மேடம். ஏன்னா நான் ரொம்ப நாள் அந்த ப்ராடக்ட்ல ஜாயின் பண்றேன். ஐ மீன் அதை எப்போ இருந்தேன்னா அந்த டிஎக்ஸன், போனிபயோ, வெஸ்டேஜ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ஜாயின் பண்ணி நிறைய நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கு மேடம். ஆனால் இதில் வந்த ரிசல்ட் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிக்கிறது மனசு கஷ்டமாக இருக்கு மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நடக்க முடியாத கொடுத்து இப்போ அவரே ஆஃபீஸுக்கு ஒருத்தர் கொண்டு போய் தான் விட்டுட்டு வருவார். பேராலிசிஸ் மேடம். மறுபடியும் அவர் வந்து வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ அவரே பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போகிறாரு, எல்லா வேலையும் பண்ணுறாரு மேடம். இன்னொருத்தருக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்து அது சரியாயிடுச்சு. இன்னொருத்தர் 2-3 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அவர். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிமோனியல் சொன்னேன், ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன். அந்த புண்ணு ரொம்ப அந்த தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் புண்ணு ஆறி வந்துட்டு இருக்குது. அவருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு மேடம். அதனால அவங்க ரொம்ப அற்புதமான மூலிகை மேடம். இது எனக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு நினைக்கிறேன். அந்த மேடம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்கிறேன் மேடம். வரவங்களாம் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க, எப்படி ஹீலிங்லாம் கிடைச்சிதுன்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ரொம்ப லேட்டாக வந்தாலும் நல்லா செய்யணும்னு சந்தோஷமா இருக்கு மேடம். ரவி சார்லாம் ரொம்ப என்னை அப்போ மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பார். ஜான் சார் செய்யுங்க அற்புதமான மிஷன் சொல்லி. அவர் சண்முகம் சார் ஈச் அண்ட் எவ்ரிடே ஃபோன் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்க மேடம். அவருக்காக நன்றி தெரிவிச்சு மேடம். தேங்க்யூ மேடம்.
தேங்க்யூ வினோத் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா காதால் கேட்டறியக்கூடிய கேள்வி செல்வம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் வந்து இந்த 13 வருஷமா வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றத ஒருத்தவங்க காதால கேட்டு உணர்வு பூர்வமா உணர்றது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. அது எல்லாருக்குமே அது வந்து அது கிடைச்சிராது. சோ ஒரு ஆமா சில மேடம். தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க அச்சீவ் பண்றீங்க. சோ அதுக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்றேன். வெரி ஃபர்ஸ்ட்லயே வந்து நீங்க டெஸ்டிமோனி குடுக்கறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இத தொடர்ந்து நீங்க இன்னும் நிறைய ஹெல்த் அண்ட் வெல்த் 2 ரீதியாகவுமே வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ் மூலமா மேம்படுறதுக்கு இறைவன் ஆசை நிச்சயமா நமக்கெல்லாம் இருக்கும் சார். தேங்க்யூ ஃபார் த டெஸ்டிமோனி வினோத் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் மேம். யா. நெக்ஸ்ட் வந்து லேடிஸ் ஃப்ரம் லேடிஸ் சைட் நதேதா மேம். நதேதா மேம். நதேதா மேம் இருக்கீங்களா? வெல்கம் மேம். எஸ் வெல்கம் மேம். உங்களோட வாய்ஸ் ஆடிபிளா இல்ல, கொஞ்சம் பாருங்க. சிக்னல் கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசுங்க மேம். மேம் எஸ் இப்போ கேக்குது மேம். எஸ் கோ அஹெட் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். கும்போணம் பக்கம் திருப்பனந்தாள்ல இருந்து நதியா பேசுறேன் மேம். குட் ஈவினிங் மேம். கண்டினியூ. குட் ஈவினிங் மேம். எனக்கு வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுங்க மேம். எனக்கு இருந்தது. முதல்ல வந்து பாப்பாவுக்கு வந்து தைராய்டு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணான்னா, என்னடா இது 26 வயசுலயே இந்த மாதிரி இருக்கே, 57% இருந்துச்சு. போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இவ்வளவுலாம் இருக்கக்கூடாது, இப்படி இருந்தா இவங்களுக்கு பின்னாடி வந்து பிரச்சனை ஆகும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பிள்ளைக்கு வந்து பீரியட்ஸ் வரும். 74 கிலோ வேற வெயிட் ஆயிடுச்சு. இந்த என்ன பண்றதுன்ட்டு எனக்கு ஒரே கவலையா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உலகநாதன் சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த தைராய்டுக்கெல்லாம் வந்து ஒரு எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சார், நீங்க கொஞ்சம் வாங்கி கொடுத்து பாருங்க, சரியானா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். கொண்டு வந்து கொடுத்தப்ப பாப்பா எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பாக்ஸ் தீந்து போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அதுல வந்து ஒரு 2 பவுச் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 5 பாயிண்ட் தான் மேம் இருந்துச்சு அவங்களுக்கு. 57 இருந்தது, 5 தான் இருந்தது. அப்புறம் நாங்க லேப்ல கூப்பிட்டு டெஸ்ட்டுக்கு கேட்டோம். சரியாயிடுச்சு, அவங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க, இப்ப சுத்தமா அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்கம்மா. இதுக்கு முன்னாடி அது எடுத்துக்கிட்டு இருந்தப்பெல்லாம் கூட நான் அது ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, நம்மளுக்கு என்ன அது அது ஏதோ கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு என்னாச்சுன்னா, வலி அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. பீரியட்ஸ் கொஞ்சம் அதிகமா போக ஆரம்பிச்சது. நானுமே மேம் எனக்கு 10 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு. இருந்தாலுமே வந்துட்டு அப்பப்போ போவேன், டாக்டர்கிட்ட போவேன், செக் பண்ணிக்குவேன். அங்க செக் பண்ணிக்கிறப்ப மட்டும்தான் எனக்கு பீரியட்ஸ் வரும். அந்த டயத்துல மட்டும் ஒரு 3 நாளைக்கு குளிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி வராது. அப்படி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ரொம்ப வலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சீரியஸா போயிடுச்சு. ஆட்டோல வச்சுதான் எனக்கு கும்போணம் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் பார்த்தா ஐசி உள்ள எமர்ஜென்சி வார்டு கொண்டு போயிட்டாங்க. அங்க பார்த்தா இசிஜி பண்றாங்க, ஒரு பக்கம் பிளட் ஏறுது, ஒரு பக்கம் குளுக்கோஸ் ஏறுது. ரொம்ப சீரியஸா இருக்கும். அவங்க வீட்டுக்கார கூப்பிடுங்க, ஏன்னா ரொம்ப பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிச்சு, ஹீமோகுளோபின் எல்லாமே குறைஞ்சிச்சு, அவங்க உடனே கூப்பிடுங்க, கையெழுத்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோக்கார அண்ணன் தான், நான் போடுறேன், நான் சொந்தக்காரங்க தான் போடுறேன், அவர் வருவாரு, வர்றபடி வரட்டும், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் திருப்பி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாவே ஐசியூல தான் நீங்க இருக்கணும் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு ஐசியூல இருந்து அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே வந்துட்டு ஜெனரல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. அப்புறம் திருப்பியுமே வலி எனக்கு குறையவே இல்லை, வலிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு 3 நாள் வரைக்கும் அங்க இருந்தா அப்புறம் வலி சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்க ஒரு 10 நாள் கழிச்சு என்ன வர சொன்னாங்க. சரி நல்லா தானே இருக்கு, நம்ம இதுக்கு போகணும் அப்படின்ட்டு நான் போகல. அப்புறம் திருப்பி ஒரு 1.5-2 மாசம் கழிச்சு அதே வயிற்று வலி ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் அதே ஆஸ்பத்திரிக்கு போய் அதே ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தா, ஏமா நான் அவங்கள தான் வர சொல்லியிருந்தேனே 10 நாள் கழிச்சு, உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் சரியானோன்னா வான்னு சொல்லியிருந்தேன், நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் அன்னைக்குமே வந்து ஒரு 2.5 நாள் வந்து என்னை பெட்ல வச்சுட்டாங்க. திருப்பியும் அதே வலி, அதே பிரச்சனை ஆயிடுச்சு.
அப்புறம் இப்பயாவது நீங்க வாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க வாங்க. நீங்க முன்னாடியே வந்திருந்தா ஆனா வந்து உங்களுக்கு பிளட் வந்து ரொம்ப உறைஞ்சு போயிருக்கு. அத நீங்க வெளிய எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வலி குடுக்காது. இல்லன்னா வேற பிரச்சனை வரும் உங்களுக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. திருப்பி போனப்ப அதே சொன்னாங்க. இருந்தாலும் கர்ப்பப்பையும் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். நீங்க டெஸ்ட் குடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கிற மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் திருப்பி ஒரு 2 நாள் இருந்துட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்ட பத்தி, "ஏன் மேம் நீங்க இத எடுத்துக்கோங்க. இத எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு" சொல்லி உலகநாதன் சார் சொன்னாங்க எங்க வீட்டுக்கார்ட்ட. அதுக்கப்புறம் இவரு போய் 2 பாக்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கி குடுத்தாங்க. நான் எடுத்துக்கிட்டு தான் மேம் இருந்தேன். அந்த டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதுவுமே நான் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் திருப்பி ஒரு ஒரு 15 நாளு, ஒரு 17 நாள் எடுத்துட்டு இருந்தேன். சரி எதுக்கும் போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த டாக்டர் கிட்டயே போனேன். போய் பார்த்தப்ப, "நீங்க நாளைக்கு வந்து வாங்க. உங்க கர்ப்பப்பை கண்டிப்பா எடுக்கிற மாரி தான் இருக்கும். நாளைக்கு வாங்க 10:15க்குலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க மேம்ன்னு" சொல்லி கூப்ட்டுட்டு போனாங்க. சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு படுத்திருந்தேன். ஒரு 1/4 மணி நேரம் டெஸ்ட் பண்ணாங்க. என்ன சொல்ல போறாங்களோ தெரியலன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அவங்க டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு, "நல்லா இருக்கு உங்களுக்கு. இந்த பிளட்டும் உள்ள இல்ல. உங்களுக்கு கர்ப்பப்பையும் எடுக்க வேண்டாம். நல்லா இருக்கும். நீங்க வீட்டுக்கு போங்க. நாளைக்கு வர வேண்டாம்." அப்படின்னு சொன்னாங்க மேம். அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஆனா சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், "சார் இந்த மாரி சொல்லிட்டாங்க" அப்படின்ட்டு. அதுலேருந்து இதுவரைக்கும் எனக்கு வலி வரலைங்க மேம். நல்லா இருக்கேன். அந்த பிரச்சனை எனக்கு இல்ல. இப்ப நல்லா இருக்கிறேன். பாப்பாவுக்கும் அந்த பிரச்சனை இல்ல. தைராய்டும் நல்லா இருக்குது. யார்ட்டயுமே நான் அது எந்த டாக்டர்ட்டயும் அந்த பிள்ளைய நான் கூட்டிட்டு போகவே இல்ல. இது மட்டும் எடுத்துக்கிச்சு. நல்லா இருக்கு அந்த பிள்ளை. இப்போ வெயிட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அ நான் எனக்குமே வந்து இந்த பிரச்சனை இல்லாம இருக்கேன் மேம் இதுவரைக்கும். ஆம், ஒரு 1 1/2 மாசம், 2 மாசம் கழிச்சு வரும். இல்ல பரவாயில்லைங்க. நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் சுகருக்காக வேண்டி எடுத்துட்டு இருக்காரு. அதுக்குமே நல்லா இருக்குது. அவருக்குமே நல்லா இருக்கு. ஆம், கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து கடவுள் வந்து குடுத்த ஒரு கிஃப்ட்டா தான் மேம் நான் நெனைக்கிறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது வந்து எங்க போனாலுமே வந்து சரி பண்ண முடியாது. இது வந்து எலிக்சர் மிக்ஸ் வந்து ஒரு கடவுள் மாரி வந்து உள்ள நுழைஞ்சுது. இத எடுத்துக்கிட்டோம். ஆ ஆரோக்கியமா இருக்கேன் மேம். சந்தோஷம். தேங்க் யூ மேம். தேங்க்யூ நதிதா மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ லேடீஸோட டெஸ்டிமோனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க மோஸ்ட் ஆஃப்லி 100+ பீப்புள் இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு திருமணம் ஆயிருக்கும். நம்மளுடைய வீட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய பெண்மணிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் இந்த எலிக்சர் மிக்ஸ். பல வகையில. ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட்டா வந்து பெண்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயம் அண்ட் தைராய்டு சம்மந்தப்பட்ட விஷயம். இது 2க்குமே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெண்கள் வந்து அதிகமா கஷ்டப்படுறாங்க. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய விஷயத்தினால, கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அது நீர்க்கட்டியா இருக்கட்டும், இல்ல ஹார்மோன் சேஞ்சஸா இருக்கட்டும், இல்ல மேடம்க்கு ஏற்பட்ட அந்த இரத்த கட்டா இருக்கட்டும். ஸோ இந்த மாரியான பிரச்சனைகள். அதே மாரி தைராய்டு. தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல பாத்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு ரொம்ப கம்மியா சுரந்தாலும் பிரச்சனை ரேட் ஆஃப் மெட்டபாலிசம். கம்மியா இருந்தாலும் பிரச்சனை, அதிகமா இருந்தாலும் பிரச்சனை. அது மேக்ஸிமம் வந்து பெண்களுக்கு தான் அத நீங்க பார்த்திருக்க முடியும். தைராய்டு பிரச்சனைகள். ஏன்னா இது ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டட் உள்ளது. எத எத ரிலேட்டட்ன்னு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹார்மோன்ஸ். ஸோ அந்த வகையில நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்களுடைய கர்ப்பப்பை பலமா இருந்ததுன்னா, அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்களுடைய அந்த தைராய்டு கிளாண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா, அவங்க ரொம்ப இன்னும் எனர்ஜியாகவும், ரொம்ப இளமையாகவும் நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 2 டெஸ்டிமோனியுமே வந்து ஒரே சேர்ந்த குடும்பத்திலேருந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. 1 இல்ல, 2 இல்ல. 10 வருடமாக இருந்த ஒரு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு, சில வாரங்களிலே வந்து நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ரிசல்ட் கொடுத்திருக்கு அப்படின்னா, ஷி சேயிங் ஓப்பன்லி. ஒருத்தர் சொல்லலாம், எனக்கு கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனாங்க. 2 பேர் சொல்லலாம். ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் இங்க சொல்லக்கூடிய 100%ல 100% ஆஃப் த பீப்புளுமே உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் வி ஆர் ரியலி பிளெஸ்ட் டூ ஹேவ் திஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. ஸோ தேங்க் யூ ஃபார் திஸ் அமேசிங் டெஸ்டிமோனி மேம். கண்டிப்பா வந்து ஹெல்த் அண்ட் வெல்த் ரீதியா இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். தேங்க் யூ. அண்ட் இளங்கோவன் சார்.
மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். 1 நாள் மீட்டிங்ல கலந்துக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி மீட்டிங்ல உங்க கூட பேசியிருக்கேன் மேம். எஸ், ஐ நோ யூ வெல். வந்து எல்லாருக்கும் வந்து என்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே. இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா இந்த எலெக்சர் மிக்ஸ் வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ப்ராடக்ட் தான். பட் இருந்தாலும் நான் அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணனால எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னு கேட்டா அலோபதியில எவ்வளவோ மெடிசின்ஸ் நான் வந்து டெய்லி எவ்வளவோ பேஷண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த எலெக்சர் மிக்ஸனுடைய எஃபெக்ட் வந்து எந்த அலோபதி மெடிசன்லயோ இல்லை ஹோமியோபதி மெடிசன்லயும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவான மெடிசன் தான் இருக்கு. நான் என்னுடைய அனுபவத்துல நான் இப்பதான் ஜஸ்ட் ஒரு 1 மந்த் ஆகுது நான் வாங்கி. அவர் சண்முக சுந்தரம் சார், எடப்பாடி சண்முக சுந்தரம் சார் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. பட் எதாச்சியா பார்த்து அன்னைக்கு இதை பத்தி பேசினாரு. சரி, நான் எல்லா போல மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல இது ஏதோ ஒரு பிசினஸ் ஆட்ருக்கு, ஒன்றும் பெருசா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு நான் 1 மந்த் அது கேர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு தான் அவர் சொல்லும்போது சரி மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், நாம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கு பெஸ்ட்டாக இருந்தால் நான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அதாவது எனக்கு உடம்புல எந்த இஷ்யூவும் இல்லை. ஒன்லி ஒரு பிபி மட்டும் டேப்லெட் சாப்பிட்டு இருந்தேன் ரெகுலராக. அது கொஞ்சம் ஹை பிபி இருந்தது. சரி, அது டேப்லெட் சாப்பிட்டு நார்மலுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருந்து அதுவும் நார்மலுக்கு வந்துருச்சு. நான் இதனால டேப்லெட் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்காக நான் போய் சாப்பிடணுமான்னு யோசனை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கொலஸ்ட்ராலும் சரி பிபியும் சரி ஃபுல் கண்ட்ரோல் வந்துச்சு. டேப்லெட் இப்போ சாப்பிட்றத நிறுத்திட்டேன். ஆக்சுவலாக டெய்லி வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல்லேயே பிபி செக் பண்ணி பார்க்குறேன், நார்மலாக தான் இருக்குது டேப்லெட் சாப்பிடாமையே. உடம்பும் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது. இப்போ வந்து எனக்கு என்னன்னா இந்த இதை ப்ரொமோட் பண்ணுறதுல ஒரு சிக்கல் என்னென்ன மேடம், ஏற்கனவே நிறைய வந்து இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல எல்லாம் நிறைய போய் நிறைய ஹலோ இப்ப பேசுங்க இளங்கோவன் சார், இப்ப பேசுங்க இளங்கோவன் சார். ஹலோ, நான் கண்டிப்பாக பண்ணி தான் மேடம். கன்னியூ பண்ணுங்க சார். ஓகே ஓகே. இந்த எம்எல்எம்ல வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பேர் வந்து நிறைய பர்சன்ஸ் ஏமாந்துருக்காங்க எம்எல்ஏ மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல. அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு போய் கொடுத்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல ப்ரமோட் பண்ணுங்க, உங்களுக்கு கமிஷன் வரும், அதுவாகும் இதாகும்னு சொல்லி நிறைய ஏமாந்ததுனால யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரமா நம்ப மாட்டேங்கிறாங்க. அது குறிப்பா வில்லேஜ் சைட்ல எல்லாம் ரொம்பவே வந்து நம்ம போய் இது மாதிரி ஒரு மேட்ரு, இது ஒரு மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னா நம்மள மேல வந்து கீழே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கடும் சவாலாக தான் இருக்குது இதை ப்ரொமோட் பண்றது. நான் இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சர்க்குலேட் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன ரிசல்ட் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்னும் டெவலப் பண்ணலான்னு இருக்கிறேன் மேடம். நான் சண்முக சுந்தரம் சார் கொடுத்த ஒரு பவுச் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு பவுச் எனக்கு வந்து அவர் வாங்கி கொடுத்தாரு, நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் அது நான் இப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன், நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என்னுடைய கோஸ்டாஃப் ஒரு சிலருக்கு வந்து தைராய்டு, இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி லேடிஸுக்கெல்லாம் யூட்ரஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் அவங்களுக்கெல்லாம் வந்து இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ரிசல்ட் சொல்றாங்கன்னு வெயிட் பண்றேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி ஒரே பவுச்சில் வந்து எல்லாம் கியூர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் அப்படி சொல்றது இல்லை. அந்த மாதிரி சொல்லி நான் அவங்களுக்கு ப்ரொமோட் பண்றது இல்லை. அவங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் பத்தி எல்லாம் தெளிவாக சொல்லி அட்லீஸ்ட் 4 or 5 டோஸ் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு வந்து ரிசல்ட் என்னன்னு தெரியும். அதனால நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டினியூவா. கண்டிப்பா வந்து நீங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துக்கிறேன் மேடம். ஆனா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டவங்க எல்லாமே பரவாயில்ல நல்லா இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் பேட் ஒப்பீனியன் சொல்லல. இதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்க மேடம், ஒரு எபோவ் 45, 50 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுல அது அதாவது நம்ம குரூப்ல இந்த மீட்டிங்ல இருக்கிறவங்க யாரும் தப்பா நினைச்சுக்கோனா, என்னுடைய உண்மையான ஒப்பீனியன் சொல்றேன். அவங்களுடைய அனுபவத்தில் எனக்கு சொன்னது எபோவ் 40, 50, 55 அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் செக்ஷுவல் லைஃப்ல இருந்து சுத்தமாக ஒதுங்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க வந்து நான் அதாவது இல்லற வாழ்க்கையில வந்து தாம்பத்திய வாழ்க்கையில வந்து ரொம்பவே ஒதுங்கிட்டேங்க, நான் என்னுடைய வயசு வந்து ஒத்துழைக்கல அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. நிறைய ப்ராப்ளம் சொன்னாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 15 years பேக் நாங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்றோம் சார்.
அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு உண்மையிலேயே. அதாவது மற்ற விஷயங்களுக்கு விட இது கொஞ்சம் பெட்டரா இது பெஸ்டா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது அவங்க வந்து அந்த இதை ஃபீல் பண்ணியிருக்காங்க, அதனால தான் சொல்றாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா ரீச் ஆகணுங்கிற நம்பிக்கை இருக்கு. இன்னும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சி கிளைண்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி எல்லாம் சொல்லி அவங்களுக்கெல்லாம் இஷ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம். பட் அது ஒரு கடும் சவாலாக தான் இருக்கு. எனக்கு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த நான் இருக்கிறது அலோபதி டிபார்ட்மெண்ட் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னால அலோபதி மெடிசனை பத்தி சொல்லாம இதை பத்தி சொல்ல போகும்போது அவங்க அப்போ உங்க மெடிசன் எல்லாம் பொய்யுங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் நான் வெளியே அவுட்கம் வந்துட்டு இருக்கிறேன். அதனால இது கொஞ்சம் எனக்கு சவாலான வேலை தாங்க, உண்மையிலே கடும் சவாலான வேலை தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பா செய்வங்கிற நம்பிக்கை இருக்கு, பண்ணிட்டு இருக்கிறேன். சண்முக சுந்தரம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவர்தான், எடப்பாடி சண்முக சுந்தரம் சார் தான் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து நான் அவரை நேரில் சந்திச்சு பேச முடியல, இருந்தாலும் போன்ல பேசிட்டு தான் இருக்கிறேன். நான் நேரில் சந்திச்சு ஒரு நாளைக்கு பேசுவோம். இங்க எப்படி அடிக்கடி வருவாரு, இங்க ஃபீல்டுக்கு வரும்போது வருவாரு, வந்தாருன்னா கண்டிப்பா பார்த்து பேசுறேன் மேம். அதாவது மற்ற இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த தைராய்டு இருக்கிறவங்க, யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிறேன். அவங்க எல்லாம் என்ன ரிசல்ட் சொல்றாங்கன்னு பாக்குறேன் மேம். அவங்க ஒரு நல்ல ரிசல்ட் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டுனா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிடலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே பெஸ்ட் மெடிசன் மேடம். அதாவது நான் என்ன நினைச்சேன்னா, ஏன் இவ்வளோ நல்ல பெஸ்ட் மெடிசனை WHO ரெக்கக்னைஸ் பண்ணி இதுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி என்கிட்ட வந்தது. அதை பத்தி நான் உங்ககிட்ட கூட கேட்கணும்னு நினைச்சேன். ஓகே, இப்போ இளங்கோவன் எப்படின்னா சார், ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஸோ இளங்கோவன் சாரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட். ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதே நேரத்துல நான் சேலஞ்சிங்கா ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதாவது உலகத்துல வந்து சத்தியத்தை, உண்மையை எடுத்து செல்றது வந்து அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. ஆனா சத்தியம்தான் ஜெயிக்கும். ஸோ இந்த பிசினஸ பொறுத்த வரையும் நீங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களோட பாடி மெட்டபாலிசம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். முன்ன பின்ன தவிர ரிசல்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மா உண்டு. ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன் இளங்கோவன் சார். ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா எலிக்சர் மிக்ஸ்ல எங்கேயுமே கிடைக்காத ரிசல்ட். நல்லா நோட் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட். எங்கேயுமே கிடைக்காத ரிசல்ட் DNA RNA டெப்த் வரையுமே இட் இஸ் ஒர்க்கிங். அதுதான் மிராக்கிள். அதனாலதான் நீங்க சொன்ன நிவேதிதா மேம் சொன்ன ரிசல்ட்ஸ் ஆக இருக்கட்டும், திலீப் சார் சொன்ன ரிசல்ட்ஸா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஆச்சரியமா இருக்கும். நம்மளுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் அண்ட் எந்த அளவுக்கு சீக்கிரமா ரியாக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து இட்ஸ் ப்ராசஸிங் டிசைன். ஸோ நீங்க அலோபதி அந்த ஃபார்மசிஸ்ட் லிஸ்ட் அந்த கேட்டகரியில இருக்கிறதுனால சொல்றேன், ஒவ்வொரு மெடிசன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங்கை பொறுத்து தான் நம்மளோட பாடியில வந்து என்ன பண்ணுன்னா ரியாக்ட் பண்ணிட்டு சில மெடிசன்லாம் வித்தின் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்லேயே கேட்கும். உதாரணத்துக்கு வந்து மயக்க மருந்து. அதே மாதிரி சில மெடிசன்ஸ்லாம் ஹவர்ஸ்ல கேட்கும். இந்த ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் அடுத்த சில நிமிஷம் துடிக்க வைக்கிறதுக்காக நாக்கு கடியில வைக்கக்கூடிய டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்களுக்கு அது ஒர்க் பண்ணும். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இட் டு டேக் 12 hours சம்திங். அதான் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான மெடிசின்ஸ் ப்ராசஸிங். ஸோ நம்மளுடைய ப்ராடக்டும் அப்படிதான். ஒவ்வொரு ப்ராடக்ட் மேக்கிங் பண்ண ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் பண்ணும், அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் ரொம்ப சீக்கிரமா அப்சார்ப்ஷன் ஆகி ரொம்ப சீக்கிரமா ஒர்க் பண்றதுனாலதான் வெரி 2-3 டேஸ்ல நார்மலா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ம ப்ராடக்டுடைய ரியாக்ஷன்ஸை ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்த சிம்டம்ஸ் அவங்களால ஃபீல் பண்ணிக்க முடியும். நம்பர் 1. ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்தவரையும் எடுத்து செல்வதற்கு காலதாமதம் ஆனாலும் இறுதியில எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பாதை கிளியர் ஆயிடும். ஸோ எதையுமே வந்து சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும், ஒரு பேஷண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டயபெட்டிக்கா இருக்கட்டும், இல்ல பிபியா இருக்கட்டும், இல்ல தைராய்டா இருக்கட்டும், லைஃப் லாங் சாகுற வரையுமே நான் ஒரு அலோபதி டேப்லெட்டை எடுத்துக்கிற மனப்பாங்கு உடைய நபர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குரோனிக்கான இஷ்யூஸா இருந்தது, அதாவது 10 வருஷமா எனக்கு 20 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய உறுப்புகள் ஃபர்ஸ்ட் பாதுகாக்கப்படும். 2வது உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியாக்கப்படும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் நடப்பதற்கு டெஃபினட்டா 6 to 1 years ஆகும்.
இதே வந்து இப்பதான் சமீப காலமா ஒரு 2-3 இயர்ஸ்ல இருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அவங்களுக்கெல்லாம் 6 to 8 மந்த்ல அவங்களுடைய பாடி மெட்டபாலிசத்தை பொறுத்து முன்ன பின்ன ஆகுமே தவிர டெஃபினட்டா வந்து எலெக்சன் மிக்ஸ்ல நீங்க எங்கேயுமே போய் லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல செலவு பண்ணாலும் கிடைக்காது. மிராக்குலஸான ரிசல்ட்ஸ் இதுல கிடைக்கும். இதுதான் உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். இந்த 13 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க கேட்டீங்க. கவர்மெண்ட் வந்து எல்லா விஷயத்தையும் அங்கீகரிக்குமா? அதாவது நல்லதையும் அங்கீகரிக்கும், கெட்டதையும் அங்கீகரிக்கும். கவர்மெண்ட் ரீதியா நீங்க போனீங்கன்னா, அவங்கள நம்ம குத்தம் சொல்லவோ எதுவும் பண்ணவோ முடியாது. எவ்வளவோ நல்ல பொக்கிஷமான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல, இந்த யூனிவர்ஸ்ல ஒளிஞ்சு கிடக்கு, தெரிஞ்சும் கிடக்கு. ஆனா அது எல்லாருக்குமே போய் சேர்றதில்ல இளங்கோவன் சார். நாட் ஒன்லி ஃபார் இளங்கோவன் சார், இங்க இருக்கக்கூடிய 100+ ஆஃப் த பீப்புளுக்குமே சொல்றேன். அதாவது சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கு. இறைவன் படைத்த அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. அத தேடி போய் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அது தேடாமலே நமக்கு இந்த மாதிரி எலிக்சர் மிக்ஸ் நம்ம கண் முன்னாடி கிடைக்குது அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே பெரிய குடுப்பனைகள். சோ இந்த ஒரு ப்ராடக்ட்ட நம்ம வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய டெஸ்டிமோனிஸ்ல வந்து அத்தனை பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணவங்க கிடையாது. மேக்சிமம் அவங்களுடைய ப்ராப்ளத்துல இருந்து நிறைய விஷயத்துல இருந்து ரெக்கவர் ஆகி வந்து கொடுத்த டெஸ்டிமோனிஸ் தான். சோ அப்படியும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்துல நீங்க கண்டினியூவா 1 and 2 month எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மிராக்குலஸ் ஆன சேஞ்சஸ் கிடைக்கும். சோ டெஃபினட்டா உங்களால முடியும் இளங்கோவன் சார். ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய ஃபீல்டு உங்களுக்கு அப்படி இருக்கலாம். நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி தண்ணியா இருக்கலாம். ஆனா நம்ம வந்து நிலத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்க அந்த நிலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களும் நிலத்துக்கு வருவாங்க. இட் டு டேக் சம் டைம். எதையுமே வந்து நொடி பொழுதுல மாறாது. ஆனா மெல்ல மெல்லமா உண்மைத்தன்மைகள் வெளிப்பட நிச்சயமா கோவர்தனன் சார் எப்படி வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து அப்படியே மெழுகு ஏறுதோ அவங்களுடைய அந்த அழகு, அதே போல நம்மளுடைய சக்சஸ் மாற்றமும் அதே மாதிரி மெழுகேறி தான் போகும் அப்படின்னு கூறிக்கொண்டு சோ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதனால நிறைய பேர் நீங்க வெயிட்டிங்ல இருக்கீங்க, என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சோ டெஃபினட்டா டெஸ்டிமோனிஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள் முன்கூட்டியே எனக்கு கொடுத்துருங்க. சோ நெக்ஸ்ட் வீக் பேச முடியாத நபர்களை நான் முன்கூட்டியே அழைச்சு டெஸ்டிமோனிக்காக கண்டிப்பா கூப்பிடுறேன். அண்ட் சாரி ஃபார் திஸ் இன்கன்வீனியன்ஸ் மை டியர் லீடர்ஸ். Yes, Bala sir, thank you for understanding. And thank you, Ilangovan sir. Okay. So thank you for coming up this point. Okay, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Have a blessed night to all. Have a blessed night. Thank you, ma'am. Thank you Yes. all. Thank you, thank you. Thank you, Shivakumar sir. Thank you. Thank you, Sadasivam sir. Thank you.